நாம் என்ன செஞ்சாலும் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு ஆப் வைப்போம். அதில் வேலைக்கு போனாலும் சரி, ஏதாவது தொழில் தொடங்கினாலும் சரி, அதில் ஒரு ஆப் வரும். நான் ரொம்ப நாளாக யோசித்தேன், என்னடா யூடியூப்பில் வந்துருக்கோம் ஒன்றும் வைக்கல, வச்சுட்டாங்க. என்னென்னா நாமளே சொந்தமாக பண்ணணும். நாமளே இது வந்து மியூசிக் எடுக்கக்கூடாது, பாட்டு எடுக்கக்கூடாது, ஒரிஜினல் கண்டென்ட்டாக பண்ணணும், கிரியேட்டிவிட்டி பண்ணணும். நான் இதுலேருந்து பாட்டு எடுக்காமல் பண்ணுறது எப்படி? அதுதான் யூடியூப்பில் மியூசிக் வச்சுருக்கேன். அது பண்ணக்கூடாது. அது பண்ண அப்லோட் பண்ணாக்கா அது பர்சனல் யூஸ் மாதிரி ஆகிடும். நான் இவ்வளோ தூரம் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் ஒரு ஆப்பை வச்சு ஓரம் தட்டான். இது மாதிரி என்ன பண்ணுறது? அடுத்து ஃபேஸ்புக் இருக்கும், அடுத்து இன்ஸ்டா இருக்குது. அப்போ என்ன பண்ண, டெய்லி பேச தான் வேணும். வேறு என்ன பண்ண முடியும்? டெய்லி உட்காந்துட்டு சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, வேலைக்கு போனீங்களா, இதை பற்றி தான் போடணும் போல. ஏன்னா அதான் ஈஸியாக இருக்கும். என்ன கிரியேட்டிவ் பண்ண முடியும்? எல்லாத்தையும் பண்ணிட்டோம், வேர்ல்டு ஃபுல்லாக பண்ணுறாங்க, எல்லாரும் பண்ணுறாங்க. நம்ம தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மூவி கண்டென்ட் பண்ணுறோம். ஸோ அதை கூட நீ பண்ணக்கூடாது, நீ ஓரமாக போய் ஒதுங்கன்னு உட்கார சொல்லிட்டாங்க. வருத்தமாக தான் இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறேன், நாளிலேருந்து தினமும் உங்கள்கிட்ட பேச போகிறேன். நீங்கள்லாம் பொறுத்துக்குங்க. ஏன்னா ரொம்ப கோவம் வரும் நான் பேசுகிறத பார்த்து. ஓகே.